வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடுத்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி நகர்வு என்ன மாதிரின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க. இது வந்து வீக்லி அனலைசிஸ் சேர்த்து வரப்போ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோங்க உங்களுக்கு முழுசாக புரியும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தால் என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம தலைப்பு என்ன கொடுத்தோம்னா, கேப் அப் இருந்தால் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். இல்லைனா சைடு வேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கேப் அப் தான், அந்த கேப் டவுன் கிடையாது, டவுனில் ஓப்பன் ஆகலை. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஒரு சேனல் போட்டிருந்தோம். அந்த சேனலை பிரேக் பண்ண மேல் நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த சேனலுக்கு கீழே, அதாவது டேவோட லோ, இது பிரேக் பண்ணால் சைடு வேஸாக இருக்குங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் இருந்துச்சு, கேப் அப்னு சொல்ல முடியாது, ஃப்ளாட் தான் ஓப்பன் ஆனதான் சொல்லலாம். கேப் அப்னா நம்ம டேவோட ஹைக்கு மேலே சொல்லியிருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு அது மூவ்மெண்ட் இல்லை, ஓப்பன் ஆகலை. ஆனால் திருப்பி இறங்கி, ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட டே பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஒரு பெரிய செல்லிங் வர வாய்ப்பு இல்லை, ஒரு சின்ன செல்லிங் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டேயோட லோவை பிரேக் பண்ணல, ஒரு செல்லிங் மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணி முடிச்சுட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு புல்லிஸில் தான் முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பழைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் டவுன் சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜோனில் இருந்துச்சுன்னா சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். டேவோட ஹை நேற்று போட்டிருந்தோம் 46,927 பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து 46,250 ஃபஸ்ட்டு ரீச் ஆக வாய்ப்பாக இருக்கும். இதையும் பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இது மார்க்கெட் நம்ம சொல்லியிருந்த மாதிரியே மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போய்ட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இடத்த, அதாவது 46,759 அதில் அந்த இடத்த பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு செல்லிங் இடையில இல்லாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்த நகரம் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இது நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கோம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இது நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். இது வீக்லி கேண்டிலோட என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அதை அனலைஸ் பண்ணுவோம். நம்ம அடுத்த டேக்கெலாம் போவோம். ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்கு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீக்லிலேருந்து பார்த்தா நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் போடுறேன். இப்போ நம்மளோட எதிர்பார்ப்பை இந்த சேனலோட ஹை தொடுறது மட்டும்தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீக் அடுத்த கேண்டில் போட்டால் கிட்டத்தட்ட 21,370 இந்த ரேஞ்ச், 300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த சேனலில் தொடுறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இது முன்னாடி போட்டிருந்தது தான் திருப்பி போடுறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது. இந்த வாரம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் மேலே தான் முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் இந்த ட்ரெண்ட் லைனு, அதாவது இந்த சேனலில் இந்த சேனலில் தொட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ஃபாலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு சைடுவேஸ் இருந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் கீழே வரது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பாக தெரியும். இது டே கைண்டோட செட்டப் தெரியுது, வீக்லியோட. இப்போ டேவை மாற்றி பார்ப்போம். இப்போ டே கைண்டில் வச்சுருக்கேன். டே கைண்டில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் ஒரு ஹேங்கிங் மேன் போட்டிருக்காங்க. இப்போ 3வது அந்த பழைய ஹேங்கிங் மேனை முடித்து அதுக்கு மேலே வந்து மறுபடியும் ஹேங்கிங் மேன் தான் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த என்னோட சேனல் தான். இப்போ இந்த சேனல் வந்தால் இந்த சேனல் வந்தால் ட்ரெண்ட் ரிவர்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 21,280 to 300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் டே கேண்டில் மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அடுத்த டே மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல இதுக்குள்ளே இப்படி தொட்டுட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த சேனல் இப்படி மூவ் ஆகிறது வாய்ப்பாக, இந்த இடத்துல சைடுவேஸ் இருக்க தான் வாய்ப்பாக தெரியுது. இந்த சைடுவேஸ் முடிஞ்சு எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் தான் அடுத்த மார்க்கெட் மூவ் ஆகிறது வாய்ப்பாக தெரியுது. சரி, ஓகே, இது வந்து வீக்லி டே. இதான் இந்த வாரம் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பாக இருக்கும். இது பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த வாரத்துக்குள்ளே இது பிரேக் பண்ணுவாங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான், அதாவது 20,500 இந்த ரேஞ்ச், இந்த கேண்டில் பிரேக் பண்ணால் மட்டும் தான் கீழே. அப்படியே கீழே வந்தாலும் பழைய ஆல் டைம் ஹை இருக்குல்ல 20,222 வந்து தான் அடுத்த சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இப்போ உதாரணம் சொல்ல போனால் இப்போ 21,200 கிட்டத்தட்ட 20,200 1000 பாயிண்ட் இருக்கும். இந்த ரேஞ்சு போயிட்டு திருப்பி இந்த 1000 பாயிண்ட் டவுன் சைடு இருந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். சரி, ஓகே, திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்குன்னு 15 மினிட்ஸில் பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் வச்சு டேவோட ஹைலையும் லோலையும் நம்ம 2 ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன். டேவோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 21,006, லோன் பார்த்தீங்கன்னா 20,682. இந்த 21,000 இந்த ரவுண்ட் ஃபிகர்னால தான் இந்த செல்லிங்கே வந்துச்சு. சரி, ஓகே, அடுத்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் வச்சு இதில் ஒரு சேனல் போட்டிருக்கேன். இப்போ அந்த சேனல் எடுத்துகிட்டு அந்த சேனலில் அது கிளியராக இல்லை, அது கிளியரான சேனல் செட்டப் கிடையாது.
இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனில் போட்டுப்போம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து வீக்லியில் போட்டிருந்த ஒரு சேனல் 21,250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் இன்ட்ராடேயில். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இன்ட்ராடேயில் ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஃபுல் செல்லிங் வர வாய்ப்பு இல்லை, இன்ட்ராடேயில் ஒரு சின்ன செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இல்லை இதுக்குள்ளே சைடுவேஸாக இருக்க கூட வாய்ப்பாக இருக்கும். இந்த மேலே உள்ள ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த எல்லோ பார்டருக்கும் இந்த இதுக்கும் எல்லோன்னு சொல்கிறது இந்த டேவோட லோ இதுக்குள்ளே இந்த டே ஹைக்குள்ளே ஒரு சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது ஆனால் கேப் அப் ஒரு மார்க்கெட் கேப் அப் இருந்தால் திருப்பி மார்க்கெட் ஃபர்தராக மேலே நோக்கி போக தான் வாய்ப்பாக தெரியுது. இதுக்கு சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு வேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 2731, அதையும் பிரேக் பண்ணால் 2500 இந்த ரேஞ்சு இருக்கும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் தொட்டு மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இது பிரேக் பண்ணால் மேலே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்லி இப்படி பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ட்ரெண்ட் லைன் வச்சோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை தூரத்துக்கு ரொம்ப தூரம் இல்லை, 47,770 இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அடுத்த கேண்டில் போட்டால் 47,900 வரைக்கும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ நம்ம சேனலாக போட்டோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ சேனலில் பார்த்தீங்கன்னா அது அடுத்தது பார்த்தீங்கன்னா 48,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அடுத்த கேண்டில் போகிறது வாய்ப்பு இருக்கும். 48,600 வரைக்கும் கூட போகிறது வாய்ப்பாக தெரியுது இந்த சேனலில். நம்ம பெரும்பாலும் நம்ம ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்ப இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சேனலை தொட்டு திருப்பி வரும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் சொல்லுவோம். ஆக்சுவலாக கிடையாது. நமக்கு அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் போகிறாந்து 2 தலை வேணும். இப்போ இந்த இடம் ஒன்று இருக்குது, இந்த 2 ஹையை கனெக்ட் பண்ணால் தான் ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. இப்போ நம்ம மேலே போட்ட லைனுக்கு ஒரு ஹை தான் இருக்குது. நம்ம எதை வச்சு போட்டோம்னா இந்த சேனல் இந்த கீழே உள்ள என்ன டிகிரியில் இருக்கோ அதை அப்படியே மேலே வச்சுருக்கோம். உதாரணம் சொல்ல போனால் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு ட்ரெண்ட் லைனாக போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய் வச்சோம், அதே டிகிரியில் அப்படியே போவோம். அதான் இந்த இடம். இப்போ சேனல் அப்படி தான் சேனல் வேலை செய்யும். அப்படி பார்த்தீங்கன்னா 48,500 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது வீக்லி படி. இப்போ நான் சேனலில் வச்சுட்டேன். நம்ம டேயில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். அடுத்தது இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். அதில் பழைய ஆல் டைம் ஹைக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் 46,370 அப்படிங்கிற ரேஞ்சில். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டுச்சு. அதுக்கடுத்து ஒரு பேரிஸ் அது நான் இந்த கேண்டில் சொன்னேன் மார்க்கெட் இப்போ இறங்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ரெட் கேண்டில் போட்டப்பே சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஹேங்கிங் மேன், அதனால ஹேமரும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்போ க்ளோசிங் நல்லா க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. அந்த பழசெல்லாம் பிரேக் பண்ணி மேல் நோக்கி தான் க்ளோசிங்கே இருக்குது. ஓகே, அடுத்த மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் 47,780 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணால் நம்மளோட இந்த சேனல் போக வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுக்குள்ளே ஒரு சைட்வேஸாக இருக்க வாய்ப்பாக இருக்கும் இந்த லொக்கேஷனில். அப்படியே இந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் ஃபால் ஆகும், இல்லைன்னா மேல் நோக்கி போகிறது. இந்த இடம் இந்த மாதிரி இருந்து தான் போக வாய்ப்பாக தெரியுது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஒரு செல்லிங் வரது வாய்ப்பு இல்லை. அப்படி தான் இந்த வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் தெரியுது. இப்போ இந்த பாக்ஸை எடுத்துருவோம். சரி, ஓகே, அடுத்த 15 மினிட்ஸில் நான் மண்டே எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வழக்கமாக பாருங்கள், டேவோட ஹைலையும் லோலையும் 2 லைன் போட்டிருக்கேன். ஹைன்னு பார்த்தீங்கன்னா 47,303, லோன்னு பார்த்தீங்கன்னா 47,793. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியோட செட்டப் படி பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மூமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்குறது வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ தரணும்னா இந்த பழைய ஆல் டைம் ஹை இருக்குல்ல 46,369 இந்த இடம் மார்க்கெட் திருப்பி மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இது நான் சொல்கிறது இன்ட்ராடேக்கு, வீக்லி கிடையாது. இந்த செட்டப் கொஞ்சம் ரிஸ்க்கானது, அதுக்காக சொல்கிறேன். இல்லை இதுக்குள்ளே இப்படி அதாவது இந்தமாரி மூமெண்ட்ஸ் இருந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே இருந்துட்டு இப்படி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை இதுக்குள்ளேயே அப்படி மூவ் ஆகிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். இப்போ எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் வேறு லெவல்ஸ் போகிறாப்புல இல்லை, எல்லாமே நியராக தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு லைன்ஸ் இருக்குது, ஒரு லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவல்ஸை பார்த்தீங்கன்னா டேவோட லோவுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் போட்டுருவோம். 46,930 ஒன்று இருக்குது. அதோட டே லோன் பார்த்தீங்கன்னா 46,790 இருக்குது. ஒருவேளை இறங்கினாலும் அந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த சப்போர்ட் எடுத்து மேலே நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும்.
என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேல் நோக்கி போக தான் கிளியராக தெரியுது. ஒன்று இந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கும். அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து, அதாவது நான் வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இது ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் தான் இது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது இப்படி போக மேலும் வாய்ப்பு இருக்கும். செல்லிங் இறங்கினா பெருசாக இறங்க வாய்ப்பு கிடையாது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வரது வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த விட்டு இறங்கினா பெரிய செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நேற்று தான் சொல்லியிருந்து இறங்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் கீழே லெவல்ஸ் வரையில நான் இப்பயும் கீழே இறங்க வாய்ப்பு இல்லை இன்ட்ராடேக்கு. அதனால தான் நான் இந்த கீழே லெவல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.